ஹலோ விவர்ஸ், போன வீடியோவில் வந்து எப்படி ஒரு அரே இனிஷியலைஸ் பண்ணுறது, ஸோ அந்த அரேயில் வந்து எப்படி வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது, அது எப்படி கெட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த அரேயில் ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூ, அதாவது நிறைய வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நம்ம எதிர்பார்க்குற வேல்யூ இந்த அரேயில் இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது, அதாவது சர்ச்சிங் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதே அரேயில் தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து அரே இனிஷியலைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதேமாதிரி இப்போ இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இன்ட்டுன்னு போட்டு ஸ்பேஸ் விட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, அதுக்கப்புறமேக்க அரே நேம். ஸோ இதில் வந்து நான் ஏன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஈக்குவல் டு நியூ, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ், அப்புறம் திரும்பி டேட்டா டைப் இன்ட், அப்புறமேலுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அரேயோட சைஸ். ஸோ நெக்ஸ்ட் நான் ஃபார் லூப் உள்ள இப்போ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, இன்ட் ஐ ஈக்குவல் டு 0லேருந்து 50 வரைக்கும் நான் வந்து கொடுக்குறேன், இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரி கொடுக்குறேன். ஸோ 50 டைம்ஸ் வந்து அந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ நான் இதுவில் நான் என்ன பண்ணுறேன்னா, அரேவோட வேல்யூ வந்து லிமிட் வந்து 100ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 100 வேல்யூஸ் வந்து நம்ம வந்து இதுவரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஆனால் நான் வந்து 50 டைம்ஸ் தான் அந்த லூப் வந்து ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ 50 வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ நான் அது என்னென்ன வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வந்து லூப் உள்ளே கொடுத்துக்கிறேன் வேல்யூஸ். ஜஸ்ட் வந்து எப்படி சர்ச் பண்ணுறோம் அப்படின்ற கான்செப்ட் வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஐ ஸ்டார் 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏ 0ன்னு இருக்கும் ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு லூப் வரும்போது ஐட்ரேஷனில். ஸோ அப்போ ஏ ஆஃப் 0ல் என்ன இருக்கும் அப்படின்னா 0 ஸ்டார் 3 அப்படின்றப்ப 0 தான் இருக்கும். ஸோ ஏ ஆஃப் 0ல் 0ன்னு இருக்கும். ஸோ ஏ ஆஃப் 1 வரும்போது 3ன்னு ஸ்டோர் ஆகும். ஏ ஆஃப் 2 வரும்போது 6, ஏ ஆஃப் 3 வரும்போது 9. ஸோ இதுமாரி 3 டேபிள்ஸில் வர வேல்யூ 3 மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வந்து அந்த அரேயில் வந்து ஸ்டோர் ஆகும். எது வரைக்கும்னா வந்து 49 வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கீழே என்ன கொடுத்தோம்னா, ஸோ அதை வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது பாருங்கள், 0லேருந்து 49 3s are 147. ஸோ அந்த வேல்யூ வரைக்கும் ஸ்டோர் ஆகிட்டு, ஸோ 50 ஸ்பேஸ் வரைக்கும் அதில் வந்து அந்த அரேயில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இதில் நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, நம்ம கொடுக்குற வேல்யூ, அதாவது நம்ம ரன் டைமில் ஒரு வேல்யூ கொடுக்க போகிறோம், அது அந்த அரேயில் இருக்கா இல்லையா அப்படின்றத இப்போ வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ ஒன்லி அந்த அரேயில் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 மட்டும்தான் இருக்க போகுது. வேறு வேல்யூ இருந்துச்சுன்னா வந்து டேட்டா இல்லை அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுதான் வந்து இப்போ கான்செப்ட். ஸோ அதை எப்படி பண்ணுறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அரேயில் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்னன்னா நம்ம என்ன வேல்யூ இருக்கோ இல்லையோ செக் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூ வந்து இப்போ கெட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து என்டர் த நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு, அந்த எந்த நம்பரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோமோ அதை கொடுத்த உடனே அது வந்து பியில் ஸ்டோர் ஆகிற மாரி இப்போ நான் கொடுத்துட்டேன். ஸோ பி வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து அந்த ஃபார் லூப் கொடுத்துருக்கேன். ஸோ அதே ஃபார் லூப் அதே சைஸ் கொடுத்துருக்கேன், அதே டைம்ஸ் ரொட்டேட் ஆகிற மாரி. ஏன்னா அத்தனை டைம்ஸ் வந்து செக் பண்ணணும். ஸோ எங்கே வேணால் அந்த வந்து நம்பர் இருக்கலாம். ஸோ அதை செக் பண்ணுறேன். ஸோ எப்படி செக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த கண்டிஷன் தான், இஃப் ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் டு பி. அதாவது நம்ம கொடுக்குற வேல்யூ ஒரு அரேயோட வேல்யூவையும் செக் பண்ணணும். ஸோ ஏ ஆஃப் ஐன்றப்ப அதில் வந்து ஏ ஆஃப் ஐயோட வேல்யூ அந்த இடத்துக்கிட்ட வரும். ஸோ ஏன்னா ஃபார் லூப் ரொட்டேட் ஆகும்போது, ஸோ அதில் வந்து பியும் அதுவும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ பின்றது நம்ம வந்து ஃபைன் பண்ண போகிற வேல்யூ. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி அந்த டெம்போ, அதாவது நான் டெம்போ வந்து 0ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ டெம்போ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகி பிரேக் ஆகி அந்த லூப் போட்டு வெளில வந்துடும். சப்போஸ் அதில் வந்து அந்த வேல்யூவே இல்லை அப்படின்னா கடைசி வரைக்குமே டெம்போ வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஃபைன் பண்ணிடலாம். ஸோ இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் இன்கேஸ் அந்த வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணுற போகிற வேல்யூ அதில் இருந்துச்சு அப்படின்னா டெம்போ வந்து 0வாக இருக்க போகிறதில்ல, 1ஆ இருந்திருக்கும். இன்கேஸ் நம்ம கொடுத்த வேல்யூ அந்த அரேலே இல்லை அப்படின்னா 0வாக தான் இருக்க போகுது. ஸோ இஃப் டெம்ப் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா டேட்டா நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். சப்போஸ் அந்த வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா டெம்ப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி பிரேக் ஆகி வெளில வந்துடும். ஸோ அப்போ வந்து டேட்டா எக்ஸிஸ்ட். அதனால எல்ஸில் வந்து டேட்டா எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இது வந்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ 2 டைம்ஸ் கொடுத்ததுனால அது வருது. ஸோ அதை வந்து டெலிட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். நான் 3ன்னு கொடுத்தேன்னா அந்த டேட்டா வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு.
சரி, இதே வந்து நான் இப்போ வந்து 4 அப்படின்னு கொடுக்குறேன்னா டேட்டா நாட் எக்ஸிஸ்ட், ஏன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல 4 கிடையாது. ஸோ அது வந்து நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இன்கேஸ் நான் இப்போ வந்து 5 அப்படின்னு கொடுக்குறேன்னா அது நாட் எக்ஸிஸ்ட். ஸோ 12ன்னு கொடுத்தோன்னா அது டேட்டா எக்ஸிஸ்ட்னு வருது. ஸோ இதை வச்சு தான் வந்து ஒரு டேட்டா இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து ஃபைன் பண்ணலாம். அரேயில் வந்து நம்ம எதிர்பார்க்குற டேட்டா வந்து இருக்கா இல்லையா. ஸோ நான் வந்து i*3 அப்படிங்கிறதுனால 3 மல்டிபிள்ஸில் வருது. ஸோ இல்லை நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்த மாரி ரன் டைம்லேயே நம்ம கெட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த இஃப் கண்டிஷனில் நம்ம கொடுக்குற அந்த கண்டிஷன் மட்டும்தான்.